ஹலோ, வணக்கம் நேர்களே. என்னடா இவன் வெயிட்டெல்லாம் தூக்குறான்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, எனக்கும் இந்த பைசெப்ஸ் எல்லாம் வராதா அப்படிங்கிற நம்பிக்கை தான். யாருக்கு தான் சார் நம்பிக்கை இல்லை? நம்பிக்கை தானே வாழ்க்கையே. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கண்ணதாசன் சொல்லுவார், நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு. அதுதான் தாரக மந்திரம் சார் வாழ்க்கையோட. நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. இந்த நம்பிக்கை பலதரப்பட்ட நம்பிக்கைகள் உண்டு வாழ்க்கையில். ஒரு பக்கம் ஒரு நம்பிக்கை இருக்கும், அதுக்கு எதிர்பக்கம் வேற விதமான நம்பிக்கை இருக்கும். இதை பற்றி ஒரு கதை இருக்கு. அதாவது ஆப்பிரிக்க நாட்டில் ஒரு ராஜா இருந்தானா. அந்த ராஜா எப்படின்னா 12 நாய்களை வளர்த்தான். அந்த 12 நாய்களும் எப்படின்னா ஃபெரோஷியஸ் டாக்ஸ், வேட்டை நாய்கள், ஃபெரோஷியஸ். ஒரு மாம்ச துண்டத்தை போட்டால் அப்படியே கடிச்சு கொதறிடும். அந்த ராஜா என்ன பண்ணுவான்னா, தங்கிட்ட வேலை பார்க்குறவங்க ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட போகிறோம், உடனே அவனை தூக்கி அந்த நாய்கள் கிட்ட போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவான். அவங்களும் அவனுடைய ஆளுகளும் போட்டுருவாங்க. அந்த நாய் அந்த ஆளை அப்படியே கடிச்சு குதறி மேலே அனுப்பிடும். இது வழக்கமாக நடக்கிறது தான். இப்படி இருக்கும்போது ஒரு ஆள் இருக்காரு, ஒரு பணியாள் இருக்காரு. அவர் ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷமா வெரி ஃபெய்த்ஃபுல், ராஜாவுக்கு ஒழுங்கத்தெல்லாம் பண்ணுவார், ரொம்ப நம்பிக்கையானவர். அவர் தன்னையே அறியாமல் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன தப்பு பெரிய தப்புலாம் இல்லை, ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறாரு. உடனே அந்த ராஜாவோட ஹேபிட் அது, யோசிக்கவே மாட்டார், என்ன ஏதுன்னு யோசிக்கவே மாட்டார். உடனே இவன் தப்பு பண்ணிட்டானா உடனே அது நாய்கள் கிட்ட போட்டுரு, அவ்வளோதான், அடுத்த ஆர்டர் அதுதான். அதே மாதிரி இவனையும் சொல்லிடுறாரு, நீங்கள் இவனை தூக்கி அந்த நாய்கள் கிட்ட போட்டிருக்கேன்னு. அப்போ அவன் சொல்கிறான், ராஜா 10 வருஷமாக உங்ககிட்ட இருக்கேன், உங்களுக்கு வேணுங்கிற பணிவிடை எல்லாம் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் யோசிக்க கூடாதான்னு. ஒன்றா அதெல்லாம் கிடையாது, என்னை பொறுத்தவரை தப்பு பண்ணால் அந்த நாய்கள் கிட்ட போட்டுருணும், அவ்வளோதான் அப்படிங்கிறார் ராஜா. அப்போ அவன் கேட்குறான், சரி ஒன்று பண்ணுங்க, நான் உங்ககிட்ட 10 வருஷமாக இருந்திருக்கேன், நீங்கள் அதுக்காக எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, 10 நாளைக்கு அப்புறம் நீங்கள் இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணிங்க அப்படிங்கிறார். ராஜா எழுதிக்கிறார், சரி 10 நாள் தானே பரவாயில்ல, ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த 10 நாளும் நீ இங்கேருந்து வெளியே போக முடியாது, எங்கள் கண்காணிப்பில் தான் இருக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கு அவனும் ஒத்துக்கிறான். சரி போ அப்படின்றார். இவன் நேராக போய் இந்த நாய்கள் எல்லாம் பார்த்துக்கிறாரு. அவர் 2 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு, இதை பாரு, இந்த 10 நாளும் இந்த நாய்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். அவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏன்பா அப்படின்னு. சொல்கிறது கழுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு. அவங்களும் சரி நம்ம வேலை மிச்சம் அப்படின்னு பொறுப்பை இவங்ககிட்ட விட்டுடுறாங்க. இவன் அந்த நாய்கள் கிட்ட மெதுவாக போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பழகி, தினம் அந்த நாய்களை குளிப்பாட்டி அதுக்கு தடவி கொடுத்து, அதுக்கப்புறம் அதுக்கு சாப்பாடு போட்டு இந்த 10 நாளும் வந்தாங்க கவனிச்சுக்கணும். 10 நாள் முடியறது. 10 நாள் முடிச்சு 11ஆவது நாள் ராஜா கூப்பிடுறாரு, அவரை கூப்பிடு, அவனை கூப்பிட்டு அந்த நாய்கள் கிட்ட போடு அப்படிங்கிறாரு. சரின்னு ராஜாவோட ஆட்களும் அந்த ஆளை தூக்கி நாய்கள் கிட்ட போடுறாங்க. அந்த நாய்கள் உடனே ஓடி அவன் கால்களை நக்கிறது. ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது, நம்ம நாய்களுக்கெல்லாம் என்னாச்சு, எவ்வளோ ஆக்ரோஷமாக வரும், ஆனால் இப்படி வாலாட்டின்னு வருதுகள், இதுகிட்ட பைத்தியம் முடிச்சிருக்கா அப்படின்னு ஒன்று அவன் சொல்கிறான். அந்த பணியாளர் சொல்கிறான், அது பாருங்க ராஜா, வேற ஒன்றும் இல்லை, ஒரு 10 நாள் இந்த நாய்களுக்காக நான் சுசுரூஷை பண்ணேன், அதுகளுக்கு தேவையான உதவிகளெல்லாம் பண்ணினேன். அந்த 10 நாள் நான் பண்ணின அந்த உதவிகளுக்கே இது எவ்வளோ விசுவாசமாக இருக்குது பாருங்க. ஆனால் நான் உங்களுக்கு 10 வருஷமா என் உயிரை கொடுத்து 10 வருஷமா உதவி பண்ணியிருக்கேன், பணிவிடைகள் பண்ணியிருக்கேன், நீங்கள் கேட்காததெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் நான் பண்ணின ஒரே ஒரு சின்ன தப்புக்காக என்னை மேலேயே அனுப்ப பார்த்தீங்களே, இது நியாயமா அப்படின்னு ஒன்று தான் அந்த ராஜாவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆஹா, அப்போ இத்தனை வருஷமா நான் பண்ணினதெல்லாம் தப்பா, ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டாருக்கிறதுக்காக நான் தண்டனை கொடுத்துட்டேனே, அது எவ்வளோ பெரிய தப்பு, எனக்கு தான் தண்டனை வரணுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார் அவர். பார்த்தீங்களா? இல்லை, 2 விஷயங்க. ஒன்று, அந்த வேலையாளுடைய ஆங்கிள்லேருந்து பார்க்கணும், அது வேற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்னன்னா, எப்படியும் நாம உயிர் வாழணும், உயிர் வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை. இந்த ராஜா சைட்லேருந்து என்ன நம்பிக்கை, அதாவது தங்கிட்ட இருக்கிறவங்கள நம்பணும். அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அவங்க இதை தெரியாமல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு வரணும். அதுதான் அவருக்கு நல்லது. இதை புரிஞ்சிக்காம இத்தனை வருஷமா அவர் யாராவது என்ன உதவி பண்ணாலும் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு சின்ன தப்பு பண்ணதுக்காக அவங்கள அந்த நாய்கிட்ட தூக்கி போட்டிருந்தாரு. அதாவது செஞ்ச உதவிகளை என்றைக்குமே மறக்கக்கூடாது. இதுதான் வாழ்க்கையில் அடிப்படை பாடம். இதை தெரிஞ்சுட்டா நம்ம எப்பவுமே நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது உங்கள் SL நானு. வணக்கம்.